இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஒரு மலையின் உச்சியில் ஒருத்தர் அழுது கொண்டிருக்கிறார். அவர் கையில் ஒரு கயிறு, அந்த கயிறு முழுக்க கை முழுக்க ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கயிறோட இன்னொரு முனையில் ஒரு பெரிய கல் தொங்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா இவரை கீழே முழுசா இழுத்துட்டு இருக்கு. இதை நோட்டீஸ் பண்ண ஒருத்தர், ப்ரோ ப்ளீஸ் லீவ் த ரோப், இல்லனா கீழே உங்களையும் இழுத்துருன்னு கத்துறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த கல் என் கூடவே இருந்துச்சு, இந்த கல்லை மேல கொண்டு வரதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். டைம், எஃபர்ட், மணின்னு எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஏன் இதுக்காக பெயின் கூட நிறைய டாலரேட் பண்ணிருக்கேன். இப்ப நான் இதை விட்டுட்டேன்னா அது எல்லாமே வேஸ்டா போயிரும்ல ப்ரோ அப்படின்றாரு. இந்த ஒரு தாட் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு இருக்குன்னு கூட அவருக்கு புரியல. கடைசியில் அந்த கல்லோட சேர்ந்து அவரும் கீழே விழுந்து இறந்து போயிட்டார். சைக்காலஜில இதுக்கு பேர் சங்க் காஸ்ட் ஃபேலசின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் பிகாஸ் யூ சஃபர்ட் டசன்ட் மீன் யூ ஷுட் சஃபர் ஃபார் எவர். ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்கள் நிறைய அழுதுருப்பீங்க, நிறைய டாலரேட் பண்ணிருப்பீங்க, ஏன் பெயின் கூட தாங்கிருப்பீங்க. ஆப்வியஸ்லி இன்னும் கொஞ்சம் பொறுத்து பார்ப்போமே, ஒருவேளை எல்லாமே சரியாயிடுச்சுன்னா அப்படின்னு கூட தோணும். பட் ஒருவேளை அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா இருந்தா, இப்ப நான் இதை சொல்லும் போது உங்க தலையில ஏதாச்சும் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அது அந்த கயிறா கூட இருக்கலாம். அப்படின்னா அதை உடனே விட்டுருங்க. உங்களுக்கு இன்னுமா புரியல அந்த கல் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இழுத்துட்டு இருக்குன்னு? லிசன், பெயின் இஸ் நாட் an investment. You don't have to stay to justify it. அந்த கயிறு லவ்வா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், ஏன் ஜாபா கூட இருக்கலாம். பட் இஃப் இட்ஸ் மேக்கிங் யூ ப்ளீட், லெட் இட் கோ. ஆல்வேஸ் சூஸ் யுவர் செல்ஃப் ஓவர் எனிபடி, ஓவர் எனிதிங். இந்த ஸ்டோரி உங்க கூட கனெக்ட் ஆச்சுன்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு காமெண்ட்ல ஐ சூஸ் மீன் டைப் பண்ணுங்க. வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும்.